ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞானவாசிஷ்டம் இறைவணக்கம். யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணத்தில் 7வது வேதாள கதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்கம் 492. ஒரு ராஜாவிடம் ஒரு வேதாளமானது சில கேள்விகளை கேட்கின்றது. அதனுடைய உணவு தேடி செல்லுகின்ற பொழுது ராஜாவை சந்திக்கின்றது. தர்மம் இல்லாதவர்களை, தர்மம் அறியாதவர்களை மட்டுமே உண்பது என்ற தர்மம் தெரிந்த வேதாளம். அதற்கு உணவு மனிதர்கள்தான், ஆனால் தர்ம விரோதமாக, சட்டவிரோதமான செயல்களை செய்கின்ற மனிதர்கள். அவ்வாறு அது இரவில் உணவு தேடி செல்லுகின்ற பொழுது நகர்வலமாக வருகின்ற ராஜாவை சந்திக்கின்றது. அவன் ராஜா என்பதையும் அறிந்து அவனுடைய அறிவை சோதிப்பதற்காக, அவருடைய தகுதியை சோதிப்பதற்காக கேள்விகளை கேட்கின்றது. 6 கேள்விகளையும் பார்த்தோம். ஒவ்வொரு கேள்விக்குமான விடையை சொல்லுகின்றார் ராஜா. எல்லாவற்றிற்கும் மேலாக பரம ஆகாசமாக இருப்பது எது என்பதுதான் முதல் கேள்வி. எந்த ஒரு ஆகாசத்தில் அனைத்து மண்டலங்களும், சூரியன், சந்திரன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் அனைத்தும் சிறு தூசிகளாக இருக்கின்றனவோ அந்த ஆகாசம் எது என்பது முதல் கேள்வி. எவ்வாறு நம்ம வெயிலில் தூசிகளை பார்க்கிறோமோ அதை போல எந்த ஒரு ஆகாசத்தில், எந்த ஒரு சுடரால் இந்த மண்டலங்கள் அனைத்தும், பிரம்மாண்டம் அனைத்தும் பிரகாசிக்கப்படுகின்றதோ, இதனிடத்தில் இவைகளெல்லாம் அணுக்களைப் போல இருக்கின்றதோ
அந்த பரம்பொருள், அந்த ஆதாரமானது எது என்பது கேள்வி. 21வது பாடலில் பதில் சொல்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த 6 கேள்வி தொடர்ச்சியாக வந்ததுனால சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்த பார்க்க வேண்டியதற்கு செல்லலாம். 21வது பாடலில் உதித்த இந்த சித்பரனுள் உலகாம் இவையெல்லாம் விளங்கு மதித்த விமல விஞ்ஞான வடிவாம் பரம ஆதித்தன் கதித்த ஒளியாம் இவ்வெய்யோன் கதிர்க்கு இவ்வுலகு எல்லாம் அணுவாம் துதித்த இந்த மார்த்தாண்டன் சுடரால் தோன்றி விளங்கிடுமால். சித்பரன் சிதாகாசம், விமல விஞ்ஞான வடிவம், சைத்தன்ய சுரூபமாக இருக்குது, நித்திய சுத்தமாக இருக்குது, நிர்மலமாக இருக்கின்றது. அஞ்ஞானம் முதலான எந்த மாசுகளும் அதனிடத்தில் இல்லை. அப்படி தூய்மையாக இருக்கின்ற சைத்தன்ய சுரூபமாக இருக்கின்ற அது சித்பரன், அதுவே பரம ஆதித்யன். அந்த ஆதித்யன் முன் இந்த சூரிய கதிர்கள் முன்னால் தோன்றுகின்ற பரம அணுக்கள் போல இந்த மண்டலங்கள் அனைத்தும் தோன்றிக்கொண்டு இருக்கின்றன. அதனால் இவ்வெய்யோன் கதிர்க்கு இவ்வுலகு எல்லாம் அணுவாய் துதித்த இந்த மார்த்தாண்டன் சுடரால் தோன்றி விளங்கிடுமால். விளங்கிடுமால்ங்கிற விளங்கிடும் ஆள்ங்கிறது அசைச்சொல். இந்த சூரியன் முதலான சுடர்கள் எல்லாம் அதன் முன்னால் அணுக்களாக தோன்றுகின்றன. இந்த இப்படி சொல்லணும், இந்த சூரிய ஒளியால் இந்த உலகங்கள் எல்லாம் அணுக்களாக பிரகாசப்படுத்தப்படுகின்றன. அடுத்த 2வது கேள்வி காற்றை வைத்து கொண்டு கேட்டார். எந்த மாருதத்தில் இவை அனைத்தும் இருக்கின்றனவோ, சிறு துகள்களாக, எந்த மாருதத்தில் காற்றில் எப்படி தூசிகள் பறக்கிறது போல எதனிடத்தில் எந்த மாருதத்தில் இவை அனைத்தும் சிறு துகள்களாக இருக்கின்றனவோ. அதில் பஞ்சபூதங்களையே ஆதாரமாக, பஞ்சபூதம் மாதிரி, பஞ்சபூதம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்குது. அந்த பஞ்சபூதத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா பிரம்மம். அதனால் இந்த பஞ்சபூதத்தை ஒப்பிடுவது போல ஒப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கின்றது. அதோட ஆகாசம் காற்றுனா, இந்த காற்றுக்குள்ள இந்த பெரிய மாருதம், அதற்குள்ள இவைகளெல்லாம் எப்படி துகள்கள் போல இருக்கின்றன, எதனிடத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எந்த மாருதத்தில் துகள்களைப் போல இருக்கின்றன. இது 2வது கேள்வி. அதற்கு பதில் காலம் உண்மை, விசும்பு உண்மை, கண்ணாய் அசையும் அறிவு உண்மை, சால விமல அறிவு உண்மை, தன்னை முதலாம் உண்மையலாம், சீல பரம பெருங்காற்றில் சிறு தூள் ஆகி திகழ்ந்திடுமால், கோல மலரின் மனம் போல் தாம் கொண்ட சொரூப சுபாவத்தால். காலம் முதலான அனைத்தும், காலம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். உண்மைங்கிறது அதனுடைய இருப்புத்தன்மை, சத்தியம். காலம் இருக்கிறது என்று அதோட அந்த இருப்பு, காலம் இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது, காற்று இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. இப்படி இருக்கிறது என்று இருக்கின்ற அனைத்தும், அந்த இருப்புத்தன்மையை கொண்டிருக்கின்ற அனைத்தும், அதற்கு அனைத்தும் இருப்புத்தன்மையை கொடுப்பது சால விமல அறிவு உண்மை, உண்மை தன்னை முதலாம் உண்மையலாம். இந்த இருக்கின்றவைகளாக இருக்கின்ற அனைத்தும், இருக்கின்றவைகளாக இருக்கின்றது என இருக்குன்னா தெரியுது, இருக்குன்னு சொல்கிறோமே. அப்போ அந்த இருப்புத்தன்மை உடையவையாக இருக்கின்றவைகளாக தெரிகின்ற அனைத்தும் சீல பரம்பெருங்காற்றில் சிறு தூள் ஆகி திகழ்ந்திடும். அந்த பெரிய காற்றில், பெரிய மாருதத்தில் காற்றில் பறக்கிற தூசிகளைப் போல இந்த இருப்புடையவை அனைத்தும் விளங்கி கொண்டிருக்கின்றன, மிதந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்குனாக்கா இது வேறு அது வேறுன்னு, காற்று வேறையாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் வேறையாக இருக்குது. அதனால் இது வேறு வேறு என்று துவைத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனுடைய இருப்புத்தன்மை வேறு, அந்த காற்றினுடைய இருப்புத்தன்மை வேறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்காக உதாரணம் சொல்கிறார்.
கோல மலரின் மனம் போல் தாம் கொண்ட ஸ்வரூப சுபாவத்தால். இந்த ஒரு மலரில் இருக்கக்கூடிய மனம், ஒரு பூ இருக்குது, பூவில் வாசம் இருக்குன்னா பூவும் அதனுடைய வாசமும் வேறு வேறானதான்னு இல்லை, அந்த வாசம் பூவை ஆதாரமாக கொண்டது. அந்த மாதிரி இந்த பரம்பொருள் சத்தியமான நித்திய சத்தியமான அந்த பரம்பொருளினுடைய சத்தம்சத்தை எடுத்துக்கொண்டு தான் இந்த நாமரூபங்கள் இருக்கின்றன, இந்த உலகம் இருக்கின்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இருக்கின்றன. அதனால் உலகத்தின் ஒரு இருப்புத்தன்மையானது பரம்பொருளின் இருப்புத்தன்மையை ஆதாரமாக கொண்டது. அதற்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையவை அல்ல. அதுக்கு தான் இந்த உதாரணம், மலரின் மனம் போல. அடுத்த கேள்வி, ஒளி என்பதை வைத்து நல்லா காற்று, ஆகாசம், காற்று, அதுக்கப்புறம் அக்னி பிரகாசம், ஒளி. இப்போ கனவுகள் மாறி மாறி வருவது போல், கனவு வருது, ஒரு கனவு வருது போகுது, கனவு வருது போகின்றது. இந்த கனவுகள் அனைத்தையும் பிரகாசிக்கின்ற ஒளி எது? இந்த உலகம், உலக வாழ்க்கை அனைத்தும் கனவு போல. எப்படி கனவு உலகம் கற்பனையாக இருக்கோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் கற்பனையாக இருக்கின்றது. அப்போ இந்த பிரபஞ்ச கற்பனையை ஒளிர்விக்கின்ற ஒளி எது? அதை பிரகாசிக்கின்ற ஒளி எது? கனவுகளை அறிகின்ற அறிவு போல. கனவு வருது போகுது, ஒரு தூக்கத்தில் பல கனவுகள் வந்து போகின்றன. அப்போ அந்த கனவை அறிகின்ற அறிவு அதற்கு வேறாக இருக்கிறது. கனவு காண்பவன் அதற்கு வேறாக இருக்கிறான், அவன் கனவை பார்க்கிறான். இந்த கனவு வந்தது போனதுன்னு நம்ம சொல்லுகின்றோம். அந்த கனவு நம்மால் அறியப்படுகின்றது. அப்போ கனவை அறிகின்ற, கனவை பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியானது இருக்கின்றது. அதே போல் இந்த உலகமாகிய கனவு, அதை பிரகாசிக்கின்ற ஒளி எது என்பது கேள்வி. எந்த ஒரு ஒளியானது மாறாமல் இருந்து இந்த உலக கனவுகள் அனைத்தையும் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றது என்று அக்னியை வைத்து கேள்வி. பாடல் 23வது பாடலில் பாட்டை படிக்கலாம். இது வரைக்கும் 23 வரைக்கும் பாட்டு தான் போன தடவை பார்த்துருக்குறோம். உலக நாம பெருங்கனவில் ஒன்றின் மேல் ஒன்றா கனவு பல பற்றியும் தன் வடிவு விடா பயில் சாந்தத்தால் விரி பிரம்மம் இலகு கதலி உள்ளுள்ளே இலையே ஆகும் இயல்பு என்ன அழகிலாத உள்ளுள்ளே ஆன போதும் அப்பிரம்மம். 2 கேள்விக்கான பதில் இதில் இருக்குது. 6 கேள்வியில் முதல் 2 கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டு விட்டது 21, 22 பாடல்களில். இந்த 23வது பாடலில் 2 கேள்விகளுக்கான பதில். 3வது கேள்வி, கனவை பிரகாசிக்கின்ற, பல கனவுகளை பிரகாசிக்கின்ற ஒளி எது என்பது. உலக நாம பெருங்கனவில், உலகம் என்று சொல்லப்படுகின்ற பெருங்கனவு. உலகமே கனவு, உலகங்கிற ஒரு பெரும் கனவு. உலகத் தோற்றம் என்பது கனவு தோற்றம் போல, பொய்யானதுங்கிறதுக்காக. இப்படி கனவுல நம்ம ஒரு உலகத்தை பார்க்குறோம், உண்மை இல்லையே. அதே போல தான் இந்த நனவுலகமும் மனதினுடைய கற்பனை என்பது தான். ஆகவே உலகம் என்ற பெயரிய பெருங்கனவில் ஒன்றின் மேல் ஒன்றா கனவு பல பற்றியும், ஒரு உலகம் இன்னொரு உலகம், இப்படி எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன, எண்ணற்ற கனவுகள் போல அவைகள் இருக்கின்றன. இப்படி பல கனவுகள் வந்தும் தன் வடிவை விடாத பயில் சாந்தத்தால் விரி பிரம்மம், தன்னுடைய வடிவம் மாறாமல் அதை பிரகாசித்து கொண்டிருப்பதாக. இந்த கனவுகள் மாறி மாறி வந்து போய்கொண்டிருக்கின்றன. அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மமானது போக்குவரவு இல்லாததாக இருக்கின்றது, அதை பிரகாசிப்பதாக இருக்கின்றது. ரெண்டுமே, அந்த கனவுகளுக்கு ஆதார சத்தையும் பிரம்மம்தான், கனவுகளை பிரகாசிக்கின்றதும் அதே பிரம்மம்தான். இந்த மனது தான் கனவு உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. கனவு காண்ற பொழுது அது வேறாக இருப்பது போல தெரிந்தாலும் கனவு உலகம் எங்கேருந்து வருது? மனசு தான். மனசோட விருத்திகள் தான்
கனவு உலகங்கிற இருப்புக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அப்புறம் அந்த கனவை பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற, பிரகாசிப்பதாகவும் அந்த கனவை அறிவதாகவும் மனதே இருக்கின்றது. அதனால் சத்தும் அதான் சித்தும் அதான். சத்தம்சம் ஆதாரமாக இருக்கின்றது, சித்தம்சமானது அதை அறிவதாக இருக்கின்றது. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்தில் இந்த பிரபஞ்சங்கிறதுக்கு சத்தாக பிரம்மம் இருக்கின்றது. பிறகு அந்த பிரபஞ்சத்தை பிரகாசிக்கின்ற சித்தாகவும் பிரம்மமே இருக்கின்றது. இந்த சத்து சித்துங்கிறது வேற இல்லை. அதனால தான் விவர்த்த நிமித்த உபாதான காரணம்னு சொல்கிறோம். அபின்ன நிமித்த விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம. இந்த ஜகத்துக்கு உலகத்திற்கு பிரம்மம் எப்படிப்பட்ட காரணம்னா, பொதுவாக ஒரு சிருஷ்டி ஒரு தோற்றம் இருக்குனாக்கா அதற்கு 2 காரணம் இருக்குது. உபாதான காரணம், நிமித்த காரணம்னு. பானைனா மண் உபாதான காரணம், அதை செய்கின்ற குயவன் நிமித்த காரணம், அறிவு பொருள். அவன் தனியாக இருந்து அந்த மண் எடுத்து பானையை பண்ணுகின்றான். அப்போ உபாதான காரணம்னு ஒன்று, நிமித்த காரணம்னு ஒன்று. அந்த பானைங்கிற தோற்றம் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. உலகத்தில் எல்லா பொருளுமே அதான். ஒரு படைப்புன்னு இருக்கிற பொழுது அந்த படைப்புக்கான ரா மெட்டீரியல், மூலப்பொருள், கச்சா பொருள்னு ஒன்று இருக்குது. அதற்கு உபாதானம்னு பேர், உபாதான காரணம்னு பேர். அப்புறம் அந்த ஜடப்பொருளை இன்னொன்றாக மாற்றுகின்ற ஒரு சேத்தன பொருள் இருக்கின்றது. ஒரு அறிவு, உயிருடைய ஒரு ஜீவன் இருக்கிறான், அவன் நிமித்த காரணம். இந்த 2ம் இருக்குது. அப்படி இந்த உலகத்திற்கு அல்லது கனவிற்கு உபாதான காரணம், நிமித்த காரணம் எது என்றால் 2மே ஒரே ஆளுதான். உபாதான காரணமும் நிமித்த காரணமும் 2ம் ஒன்று தான். அதுக்கு தான் உதாரணம் சாஸ்திரம் சொல்கிறது. ஊர்ண நாபிகி, இந்த சிலந்தி பூச்சி அது பின்னுகின்ற வலைக்கு அதுவே உபாதான காரணமாகவும் இருக்குது, நிமித்த காரணமாகவும் இருக்கின்றது. அந்த வலைக்கான நூல் அதனிடமிருந்து தான் வருது. அதுக்கப்புறம் அதை பின்ற ஆளும் அதுதான். அதனால் உபாதான காரணம், நிமித்த காரணம், அறிவு காரணமும் அதுதான், அந்த மூலப்பொருளும் அதுதான். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகமாகிய கனவிற்கு உபாதான காரணமும் ஆத்மாதான், பிரம்மம் தான். நிமித்த காரணமும் அவர்தான். அதனால் அதை பிரகாசிக்கிறதும் அவர்தான். அவரே உலகம், அவரே அறியப்படும் பொருளாகவும் இருக்கிறார், படைக்கப்படும் பொருளாகவும் இருக்கிறார், படைத்தவனாகவும் இருக்கிறார். படைப்பை அறிகின்றவனாகவும் அதை நடத்துபவனாகவும் இருக்கிறார். நாம் நம்ம கையை பார்க்குற பொழுது கண்ணு கையை பார்க்குதுன்னா, இப்போ கை வேற கண்ணு வேற என்றாலும் கைக்கு பின்னாடி இருக்கிற ஆளும் கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ஆளும் ஒரு ஆள் தானே. கையும் என்னுடையது தான், கண்ணும் என்னுடையது தான். அப்போ ஒரு உறுப்பை வைத்து இன்னொரு உறுப்பை பார்க்கிறேன் அப்படி சொன்ன அதில் ஒரு சிக்கல் வருது. அப்போ பிரம்மம் உறுப்புகள் உடையதான, அவயவம் உடையதான. சத்துங்கிறது ஒரு அவயவம், சித்துங்கிறது ஒரு அவயவம்னு இல்லை, சத்தே சித்தாக இருக்கின்றது. அதனால் அங்கே அவயவம் உறுப்புங்கிறது இல்லை, அதுவே சர்வ வியாபகமாக இருக்குது. அதோட சத்தம்சம் சித்தம்சம் அதை பிரகாசிப்பதாக இருக்கின்றது. உலக நாம பெருங்கனவில் ஒன்றின் மேல் ஒன்றாக கனவு பல பற்றியும் தன் வடிவை விடா பயில் சாந்தத்தால் விரி பிரம்மம். இந்த பிரம்மம் தான் அவ்வாறு இருக்கின்றது. அது எப்படி இருக்குது? இலகு கதலி உள்ளுள்ளே இலையே ஆகும் இயல்பு என்ன, அழகிலாத உள்ளுள்ளே ஆன போதும் அப்பிரம்மம். இந்த கதலி மரம், கதலி விருட்சம், இது வாழை மரம். வாழை மரம் இருக்கே, அதில் என்ன இருக்குது? வாழை மரத்தில் ஒரு தண்டு தான் இருக்குது, வேறு அது பட்டையாக இருக்குது. அந்த பட்டையை உரித்து கொண்டே போனால் ஒரு பட்டைக்குள்ளே இன்னொரு பட்டை, அடுத்த பட்டை, அது ஒன்றுக்கொன்று வேறுபாடு இருக்கான்னா, வெளியே இருக்க பட்டைக்கும் உள்ளே இருக்க பட்டைக்கும் அது தனித்தனியாக இருந்தாலும் ஒரே மெட்டீரியல் தான். அந்த பட்டையில் என்ன இருக்கோ அதே தான் இது இருக்குது. அப்போ அது விரிக்க கடைசி வரைக்கும் போனாக்கா நடுவில் ஒரு தண்டு இருக்குது, அந்த தண்டுலேயே என்ன இருக்குது அதே தான் பட்டையில் இருக்குது. அதில் ஒன்றும் வேறுபாடுங்கிறது இல்லை. மற்ற மரத்தில் பார்த்தாக்கா பட்டை ஒரு மாதிரி இருக்கும், உள்ள கடுமையாக இருக்கும், வேறு கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே அம்சம்தான், ஒன்று தான் பல பட்டைகளாக இருக்கின்றது, அது சேர்ந்து ஒரு வடிவத்தில் தெரிகின்றது. அதே போல் இந்த உலகம் பலவாக தெரிந்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே பொருள் அது பிரம்மம். ஒன்று தான் பல லேயராக, பல அடுக்காக இருப்பது போல பல நாமரூபங்களாக உலகமாக தெரிகின்றது. கதலி உள்ளுள்ளே இலையே ஆகும் இயல்பு என்ன,
எல்லா பட்டைகளுள்ளும் எல்லா இலைகளுள்ளும் ஒரே பொருள் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் கனவுலகம் முழுவதும் ஒரே பிரம்மமே இருக்கின்றது. அதனால் அநேகமாக தெரிந்தாலும் அது ஒன்றுதான். அடுத்த கேள்வி. பிரம்மாண்டாதிகளான மகத்துக்களாகிய எல்லா பாவங்களும் அணுத்துவத்தை நீங்காது தானே எந்த அணுவில் பரமாணுக்களாம். இதெல்லாம் அணுவாக இருக்கின்றது. இந்த அணுக்களுக்கெல்லாம் பரமாணுவாக இருப்பது எது என்பது கேள்வி. 24வது பாடல். சுக்கமா எட்டாமையினால் சொன்ன பரமே பரமானு நீக்கும் எல்லை இலாமையினால் நெடிய மேறு முதல் அனைத்தும் தாக்கு மூலம் இதுவாகும் தட மேருவை ஆதிகள் இதற்கு நோக்கும் பரமாணுவைப் போல நுடங்கி விளங்கும் நோக்கிடினே. சூக்ஷ்மமாக எட்டாமையினால் அறிந்து கொள்ள முடியாமை அலப்தத்துவங்கிறது இருக்குது. அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால இந்த ஆத்மா பிரம்மமானது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்குது. அதே சமயம் அதனுடைய தன்மை பார்த்தா அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. ஆகவே அது எட்டாததாக இந்திரியங்களுக்கு விளங்காததாக இருக்கின்றது. அதனால் அது பரமாணுன்னு சொல்லப்படுது. பரமாணுனாக்கா அணுன்னு ஒரு புள்ளிக்கும் புள்ளியாக இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு ஏகதேசமாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதோட சூக்ஷ்மத்தன்மை காட்டுவதற்காகவும் அறிய முடியாத தன்மையை காட்டுவதற்காகவும் ஆத்மாவானது பிரம்மமானது பரமாணுன்னு சொல்லப்பட்டிருக்கே ஒழிய அது சர்வ வியாபகமானது. அது அடுத்த பாட்டிலையும் வரப்போகுது. அடுத்த பாட்டிலே இது கருத்து வருது. அதனால் அது பண்ண எட்டாமையினால் அது கேது அதில் பரமே பரமாணுனா இந்த பரம்பொருளே பரமாணுவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகமெல்லாம் அணுக்களால் ஆனது. எல்லா பொருளையுமே பிரித்தா துகள்களாக அணுக்களாக இருக்குது. இந்த எது கடைசியில் பிரிக்க முடியாமல் இருக்கோ அதுக்கு பரமாணுன்னு பேர். சாங்கிய தத்துவப்படி அணுங்கிறதே பிளக்க முடியாததுன்னா அப்புறம் அணுவையும் பிளந்துட்டான். அதனால் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டே போய் கடைசியில் எது பிரிக்க முடியாததாக இருக்கோ உடைக்க முடியாததாக இருக்கோ அது அணு அப்படிங்கிறதா பொதுவானது. ஆனால் பின்னால் என்னாச்சு, அந்த அணுவையும் உடைத்து அதில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குன்னா சாங்கிய தத்துவம் என்ன சொல்லுது, நீ அணுன்னு நீ எது நினச்சியோ அது அணு கிடையாது. அதுக்கு மேலே கடைசியாக போனால் பிரிக்க முடியாமல் எது இருக்கோ அதான் அணு. அதனால் எது இறுதியாக பிரிக்க முடியாததாக இருக்கோ அதுக்கு பரமாணுன்னு பேர். அப்புறம் அந்த பரமாணுக்கள் சேர்ந்து விரிவடைந்து அடுத்த அணுக்களாக கண்ணுக்கு பிரிக்க 1-2 சேர்ந்த அது பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கடைசியாக பிரிக்க முடியாததாக எது இருக்கோ அது பரமாணு. அந்த பரமாணு அவர்களுக்கு ஆகாசம் பஞ்சபூதங்களை பரமாணுன்னு சொல்லுகிறார்கள். அது எப்பொழுதும் நித்தியமாக இருக்கிறது. அதிலிருந்து இவைகள் வந்தது, மற்ற உலகத் தோற்றங்கிறது வந்ததுங்கிறது. ஆனால் ஆகாசம் முதலானவைகள் கூட தோன்றியது தான். ஆகவே அவைகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமே பரமாணு. அதனால் அது பரமாணு. அதனால் பரமாணுன்னு சொன்னதுனால அது ஏகதேசமாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு இல்லை. அதனுடைய சூக்ஷ்மத்தன்மையும் அலப்தத்தன்மையும் காட்டுவதற்காக பரமாணு என்று சொல்லப்படுகின்றது. நீக்கும் எல்லை இலாமையினால் நெடிய மேறு முதல் அனைத்தின் தாக்கு மூலம் இதுவாகும். இந்த நீக்கும் எல்லைனா இதை தள்ளத்தக்க தன்மை இல்லாததினால் இதை விளக்கிட முடியாது. எந்த ஒன்று அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கின்றதோ அது இல்லை என்றால் அந்த பொருளே இல்லை. அதனால் அதை விட்டுட்டு இருக்க முடியாது. ஆத்மா இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது. அல்லது எது அதுவாய் இருப்பதற்கு காரணமாக எது இருக்கிறதோ அது ஆத்மா. ஆத்மான்னு ஒன்று ஏன்னா ஆத்மானு ஒன்று இருக்குன்னா தனியாக ஒரு பொருள் இருக்குது, அது உடம்புக்குள்ளே போய் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆத்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா
எது எது அது அதுவாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுக்கு ஆத்மான்னு பேர். எது இருந்தால் இது இருக்குமோ, எது இல்லைன்னா இது இருக்காதோ அதுதான் அதுக்கு ஆத்மா. இது இருந்தால் அது இருக்குமோ, எது இல்லைன்னா அது இருக்காதோ அதுதான் அதனுடைய ஆத்மா. கட்டடம் இருக்குது. கட்டடம் எதனால் இருக்குன்னா இங்கே இருக்க செங்கல்னால இருக்குது, அவ்வளோதானே. செங்கல் எடுத்துட்டாக்கா அது கட்டடம்ங்கிறதே இல்லை. அப்போ இந்த கட்டடத்துக்கு ஆத்மா எது? செங்கல் தான். செங்கல் எப்படி இருக்குன்னா அது மண் துகள்களால் ஆனதாக இருக்குது. செங்கலில் இருக்கக்கூடிய மண் துகள்கள்லாம் எடுத்துகிட்டா அப்புறம் செங்கல்னு ஒன்று இருக்குமானா இருக்காது. அப்போ அந்த செங்கலுக்கு ஆத்மா எது? மண் துகள்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் அது இருக்கிறதுக்கு காரணமாக எது இருக்கோ அதற்கு ஆத்மானு பேர். அதனால் எந்த ஒரு பொருளும் தன்னுடைய ஆத்மாவை விட்டு அது இருக்க முடியாது. இல்லை, செங்கலில் இருக்கக்கூடிய மண் துகள்கள்லாம் எடுத்துகிட்டு அது இல்லாமல் நான் இருக்கிறேன், தனி கொடுத்துட்டு போகிறேன்னா செங்கல் எனக்கு இதோட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, அதனால் இந்த அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, தனி கொடுத்துட்டு போயிடுறான்ல. அதனால் குழந்தையாக இருக்கிற பொழுது அம்மா இல்லாமல் ஒரு நாள் இருக்கவே முடியாது. அப்படி தான் வந்தேன். ஆனால் அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வேண்டாம், நான் தனி கொடுத்துட்டு போகிறேங்கிற மாதிரி இந்த மண் துகள்களை விட்டுட்டு பானையானது அல்லது செங்கலானது நான் தனி கொடுத்துட்டு போகிறேன், நான் போக முடியுமான்னு போக முடியாது. அப்போ ஏன்னா ஆத்மா இல்லாமல் அது இல்லை. அதனால் அப்படி அது இருப்பதற்கு காரணமாக எது இருக்கோ அதுதான் ஆத்மா. சொல்லப்போனால் அதுதான் இருக்குது. இதுதான் தோற்றம். செங்கல்லாம் இருக்கிறது என்னது? மண் தான் இருக்குது. செங்கல்னு தனியாக ஒன்று இல்லை. அதனால் மண்ணை விட்டுட்டு அது தனியாக போக முடியாது. செங்கல் இருக்கிறதுன்னு சொன்னாலும் உண்மையிலே அங்கே இருக்கிறது மண் தான் இருக்குது, மண் துகள்கள் தான் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பிரம்மத்தை விட்டு உலகம் செல்ல முடியாது, உலகம் இருக்க முடியாது. ஏனெனில் பிரம்மம்தான் இருக்கின்றது, பிரம்மம்தான் உலகமாக தோன்றிக்கொண்டு இருக்கின்றது. அதனால் நீக்கும் எல்லை இல்லாமையினால் எந்த ஒன்றும் தனக்கு ஆதாரமான ஆத்மாவை நீக்க முடியாது என்பதினால் நெடிய மேரு முதல் அனைத்தின் தாக்கு மூலம் இதுவாகும். தாக்குனா உண்டாக்குகின்ற மூலம் இதுவாகும். அதனால் அனைத்திற்கு மூலமாக, அதாவது காரியம் அனைத்தும் காரணத்திற்கு வேறாக இல்லை. காரணம்தான் ஆத்மா. காரியமாக ஒரு காரியம்னு இருக்கிற பொழுது அதற்கு காரணமாக எது இருக்கோ அது ஆத்மா. துணி இருக்குனாக்க துணிக்கு ஆத்மா என்னது? நூல் தான். துணிங்கிறது நூலில் இருந்து செய்யப்பட்ட ஒன்று. நூல் இல்லைன்னா துணிங்கிறது இல்லை. அப்போ துணிக்கு ஆத்மா நூல் தான். நூல் இருக்கிறதுனால துணி இருக்குது, நூல் இல்லை என்றால் துணி இல்லை. ஆகவே துணிக்கு ஆத்மா நூல் தான். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஒரு மூலம் இருக்கின்றது. அனைத்திற்கும் ஒரு மூலம் இருக்கின்றது. அனைத்திற்கும் மூலம் பஞ்சபூதங்கள்னு பார்க்குறோம். பஞ்சபூதத்துக்கு மூலம் எதுன்னு பார்த்தா பரமாணு, பரமாத்மா, பிரம்மம் என்பது தான். அதனால் எல்லாத்தையும் பிரித்தா கடைசியில் பஞ்சபூதமாக போய் நிற்கும், அவ்வளோதான். துணியை பிரித்தா எங்கே போய் நிற்கும்? நூலாகும். நூலை பிரித்தாக்கா பஞ்சாகும். பஞ்சை பிரித்தா பருத்தி செடியாகும். பருத்தி செடி என்ன ஆகும்னா மண்ணாகும், அவ்வளோதான். மண்ணுங்கிறதுல அது போய் நின்று விடும். அப்படி உலகத்தில் இருக்க எதை பிரித்தாலும் கடைசியில் பஞ்சபூதங்களில் போய் நிற்கும். அந்த பஞ்சபூதங்களை பிரித்தா அதற்கு மூலமாக பஞ்சபூதங்களும் காரியம். காரியங்கிற அது ஒரு காலத்தில் தோன்றியதுங்கிறதுனால அது காரியம். அதற்கும் காரணமாக ஒன்று இருக்குது. தோற்றம் இல்லாததாக, வேறு எதனுடைய காரியமும் இல்லாததாக, காரணம் மாத்திரமாக ஒன்று இருக்கின்றது. அது மூல காரணம். அதனால் அது மூல காரணங்கிற தாக்கும் மூலம் இதுவாம். தாக்குன்னா அனைத்தையும் உருவாக்குகின்ற. அதனால் நீக்கும் எல்லை இல்லாமையினால் நெடிய மேரு முதல் அனைத்தின் தாக்கு மூலம் இதுவாகும். எதுவும் எல்லாவற்றிலும் நீக்க முடியாமல் இருப்பாக இருக்கின்ற மூல காரணம் இது ஆகும். தட மேருவை ஆதிகள் இதற்கு நோக்கும் பரமாணுவைப் போல நுடங்கி விளங்கும் நோக்கிடினே. அதனால் இந்த பிரபஞ்சம் தோற்றம், இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே, மேரு முதலான மலைகள் அனைத்தும் இந்த பரமாணுவிடத்தில் துகள்களைப் போல இருக்கின்றன. பரமாணுவைப் போல, மேரு முதலானவைகள் இதற்கு நோக்கும் பரமாணுவைப் போல. அந்த பிரம்மா இது அனைத்திற்கும் பரமாணுன்னா அதி சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு பரமாணுன்னு பேர். அப்புறம் சாமானியமாக அணுனாக்கா ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அதனால் இந்த பரமாணு முன்னால் இந்த உலக தோற்றங்கள் அனைத்தும்
அணுக்களைப் போல இருக்கின்றன. பொடுசாக இருக்குது போல துகள்கள் மாதிரி காற்றில் துகள்கள் இருக்கிறது மாதிரின்னு சொன்னது தான். இப்போ மண் செங்கல் இருக்குது, காரணமான மண் இருக்குது. அந்த மண்ணில் இருந்து பல செங்கற்களை பண்ணுறோம் அல்லது பல பானைகளை பண்ணுகின்றோம். அந்த செங்கல் மட்டும்தான் மண்ணானா? செங்கல்ங்கிறது மண்ணு தான், ஆனால் மண்ணுங்கிறது செங்கல்லானா? இல்லையே, மண்ணுங்கிறது மண்ணு தான். மண்ணுங்கிறது செங்கல்ங்கிறதும் மண்ணு தான். மண்ணுங்கிறது செங்கல் மண்ணு தாங்கிற மாதிரி மண்ணு செங்கல் தான் சொல்ல முடியாது. மண்ணு தான். மண்ணிடத்தில் ஒரு செங்கல் இருக்குது. எவ்வளோ மண்ணில் எவ்வளோ செங்கல் பண்ணலாம்னா, இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் இருக்க மண்ணை வைத்து கொண்டு எவ்வளோ செங்கல் பண்ணலாம்னா, பிரபஞ்சத்தோட அந்த மண்ணளவை பார்க்கிற பொழுது ஒரு செங்கல்ங்கிறது அதுக்கு ஒன்றுமே கிடையாது. இத்தனை அதே மாதிரி இத்தனை கிரகங்கள், இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை கோள்கள் இருக்கிறதெல்லாம் பிரம்மத்துக்கு முன்னாடி ஒரு மண் துகள் மாதிரி தான். அது அதை விட பிரம்மாண்டமானது. இதெல்லாம் ஒன்றுமே இந்த பூமியே ஒன்றும் இல்லைங்கிறான். பின்ன பெரிய பெரிய நட்சத்திரங்களை பார்க்கிற பொழுது, ஆகாசத்தை பார்க்கிற பொழுது இதே மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. பூமிங்கிறது ஒரு சின்ன கிரகம் தான்னா. அது சூரியனுங்கிற நட்சத்திரத்தை சுற்றி கொண்டு இருக்குன்னா, சூரியனை விட பல மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி சூரியனே ஒரு புள்ளி தான்னா. சூரியனே ஒரு புள்ளி அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதை விட பிரம்மாண்டமான பெரிய நட்சத்திரங்கள் இருக்குன்னு. அதனால் அந்த பெரிய நட்சத்திரத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன புள்ளி போல். அந்த மாதிரி அந்த பிரம்மாண்டத்துக்கு மேலே பிரம்மமானது இருக்கின்றது. பிரம்மத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்டமெல்லாம் ஒரு பரமாணு போலனா, அது ஒரு பரமாணு போல ஒரு புள்ளியாக இருக்கின்றது. அதனால் நோக்கும் பரமாணுவை போல நுடங்கி விளங்கும் நோக்கிடினே ஆராய்ந்து பார்த்தா இவைகளெல்லாம் பிரம்மம் என்ற அந்த பரமாணு முன்னால், சர்வ வியாபகமான பரமாணு முன்னால், அதிசூக்ஷ்மமான பரமாணு முன்னால் இவைகளெல்லாம் வெறும் பரமாணுக்களைப் போல விளங்குகின்றன. அடுத்த பாடல். 6வது கேள்வி. அடுத்த பாடல். எதற்கு மஜ்ஜை போல, எதரிடத்தில் இவைகளெல்லாம் மஜ்ஜை போல இருக்கின்றனங்கிறது கேள்வி. அடுத்த கேள்வி. அவயவரகிதமான எந்த பரமாணு ரூபமாகிய மகாகிரிக்கு கற்போல தோன்றாம் ஜகங்கள் மஜ்ஜையாம் எனும் 6ஆம் வினாவை விரித்துரைத்தல். எந்த மகாகிரின்னு அங்கே பிருத்திவி தத்துக்குது, பிருத்திவி மாதிரின்னு போல் ஆகாசத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டது ஆகாசம், காற்று, அக்னின்னு. அதுக்கப்புறம் கடைசியாக பரமாணு சொல்லி, பரமாணுக்கு அடுத்து என்னென்னா ஒரு பெரிய மலை இருக்குது. எந்த மலைக்கு முன்னால் அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பாறைகளைப் போல இந்த உலகமானது இருக்கின்றதுன்னு. ஒரு பெரிய மலை இருக்குன்னா, அதனிடத்தில் ஹிமாலயம் இருக்குன்னா, அதில் ஒரு பெரிய பாறைன்னா, நம்ம சாதாரண இப்போ ஊரில் இருக்கக்கூடிய கல்லை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அந்த பாறை பெருசாக இருக்கலாம். ஆனால் அந்த மலையை ஒப்பிடுற பொழுது அந்த பாறை ஒன்றுமே கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு தூசு மாதிரி, ஒரு சின்ன கல் மாதிரி தான் அதுனா. அந்த மாதிரி எந்த பெரிய கிரியின் முன்னால், பெரிய மலையின் முன்னால் இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாறைகளைப் போல இருக்கின்றனவோ அது எது அப்படிங்கிறது 6வது கேள்வி. பாட்டை படிக்கலாம். அதற்கான பதில். எட்டாமையினால் பரமாணுவாம் இவனே நிறைவால் பெரிய கிரி. தட்டா அவயவங்கள் எல்லாம் தரித்தும் அவையில்லா புருடன் முட்டா விஞ்ஞானத்துருவாய் முழுது பொருட்கும் இடமாகும். எட்டா இதற்கு விஞ்ஞான சாரமஜ்ஜை இவை அனைத்தும். எட்டாமையினால் பரமாணுவாம் சென்ற பாடலில் சொன்னதா. இந்த ஆத்மா பிரம்மமானது பரமாணு என்று சொல்லப்பட்டாலும், பரமாணுன்னு சொல்லப்பட்டது சென்ற கருத்தில் எல்லா பரமாணுக்களுக்கும் மூலமாக இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு, பிரம்மத்துக்கு பரமாணுங்கிற ஒரு பெயர் சொல்லப்பட்டது. அந்த பிரம்மமாகிய பரமாணு முன் பிரம்மாண்டங்கள் அனைத்தும் பரமாணுக்களைப் போல இருக்கின்றனன்னு சென்ற பாடலில் சொன்னது, சென்ற கேள்விக்கான பதில்.
இங்கே பரமாணுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? எட்டாமையினால். அதை மட்டும் பார்த்து அந்த லட்சணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பரமாணுன்னு நினைக்கணும். ஏன்னா பரமாணுனாக்க ஒரு புள்ளி, அப்படி இல்லை, அது சர்வ வியாபகம். அதனால் இவனே நிறைவாள்னா பெரிய கிரி. எது பரமாணுவாக இருக்கின்றதோ அது பெரிய கிரியை போல இருக்கின்ற சர்வ வியாபகமாக இருக்கின்றது. உண்மையிலே பிரம்மம் அது சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அது ஒரு புள்ளியாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியது அல்ல, அதனிடத்தில் தான் அனைத்தும் இருக்கின்றன. அதனால் அது சர்வ வியாபகமானது. சர்வ வியாபகமான அதை பரமாணுன்னு சொன்னதற்கான காரணம் அது அதிசூக்ஷ்மமானது, இந்திரியங்களுக்கு விஷயமாகாது என்ற அந்த கருத்தை உணர்த்துவதற்காக. அனோரணியான் மகத்தோ மகியான்னு உபனிஷத் சொல்லுகின்றது. அணுவுக்கும் அணுவானது, மகத்துக்கும் மகத்தானது. உலகத்தில் எது சிறியதோ அதற்கும் சிறியது அது. அப்படின்னா என்னது? அதற்கும் ஆத்மாவாக இருப்பது. ஆத்மானா அதுக்குள்ளே இருக்கணும்ல, அந்த அர்த்தத்தில் அணுவுக்கும் அணுவானதுன்னா எது உலகத்திலேயே சிறிய பொருளோ சிறிய உயிரினமோ அதற்குள்ளேயும் அது இதுதான் இருக்கிறதுங்கிறதுனால சிறியதற்குள் சிறியதுன்னா. ஒரு சின்ன பாத்திரம் இருக்குன்னா, சின்ன பசங்க விளையாடுறக்க சின்ன ஒரு இது பண்ணோம்னா இன்னும் உருண்டை பண்ணாலும் அதுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது தானே. ஆகாசம் எவ்வளவு சின்னதுனாக்கா நீ உன்னால் எவ்வளவு சிறிய ஒரு பொருள் பண்ண முடியுமோ அந்த சிறிய பொருளுக்குள்ளேயும் ஆகாசத்தை அடக்க முடியும். அணுனா அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது ஓடுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல. அணுவுக்குள்ளே அது இயங்கி கொண்டு இருக்குது, அது சுழன்று கொண்டே இருக்குன்னா அது நகர்கிறதுனாக்கா அது நகர்வதற்கான ஒரு வெற்றிடம் அங்கே இருக்குல்ல. அப்போ அணுவுக்குள்ளேயும் ஆகாசமானது இருக்கின்றது. அதனால் அது அதி சூக்ஷ்மம். இப்போ அணுவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குனாக்கா வேற எங்கேயும் இல்லையானா? அணுவே ஆகாசத்தில் தான் இருக்குது. அதனால் அணுவுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது, அணுவுக்கு வெளியேயும் ஆகாசமானது இருக்கின்றது. ஆகாசம் சர்வ வியாபகமாக இருக்குது. தோன்றி இருக்கின்ற அனைத்து பொருளுள்ளும் உள்ளேயும் அது இருக்குது. உள்ளேயும் இருக்குது, வெளியேயும் இருக்கிறது. ஆகாசமே அப்படின்னா ஆகாசத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மா பரம்பொருள் அதே போல் அனைத்துள்ளும் இருக்கிறார், அனைத்திற்கு வெளியேயும் அவர் இருக்கின்றார். உள்ளே இருக்குன்னு சொல்கிற பொழுது அணுன்னு சொல்கிறோம், அனோரணியான் அணுவுக்கும் அணுன்னு சொல்கிறோம். அது வெளியே இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது மகத்தோ மகியான், எது உலகத்தில் பெரிய பொருளோ அதற்கும் அது வெளியே இருக்கின்றது. அப்போ அதை கடந்தும் இருக்கிறது, அதற்கு அப்பாலும் இருக்கிறது, அதனிடத்தில் தான் இது இருக்கிறதுன்னு காட்டுவதற்காக அது. அதனால் எட்டாமையினால் பரமாணுவாம். அப்புறம் இவனே நிறைவால் பெரிய கிரி, அதுவே எங்கும் சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய மலையோடு ஒப்பிட்டால், ஒரு பெரிய மலையாக அதை உருவகப்படுத்தினார். அதனுடைய பிரம்மாண்டத்தை வைத்துக்கொண்டு, சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை வைத்துக்கொண்டு இத்தகைய பிரம்மத்தை ஒரு பெரிய மலையாக உருவகப்படுத்தினால், தட்டா அவயவங்கள் எல்லாம் தரித்தும் அவை இல்லா புருடன், முட்டா விஞ்ஞானத்து உருவாய் முழுது பொருட்கும் இடமாகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அது இடமாக இருக்கின்றது. அதனிடத்தில் இது இருக்கின்றது. ஒரு பெரிய மலையிடத்தில் சிறிய சிறிய பாறைகள், கற்கள், மண் துகள்கள் இருப்பது போல, மரம் செடி கொடிகள் இருப்பது போல, புல் பூண்டுகள் இருப்பது போல இந்த பிரம்மத்தில், பிரம்மமாகிய மகாகிரியில் இந்த பிரபஞ்சமாகிய தோற்றங்கள் இருக்கின்றன. அதே சமயம் இவ்வளவு இருக்கிற தோன்றி இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் உறுப்புகளாக பகுதிகளாக இருக்கின்றன. அப்படி இருக்கிறதுனால அந்த பரம்பொருள் உறுப்புகளை உடையதான்னா இல்லைன்னா, தட்டா அவயவங்கள் எல்லாம் தரித்தும், எண்ணற்ற அவயவங்களை எடுத்துக்கொண்டு இருந்தாலும், அப்போ எடுத்துக்கொண்டிருப்பது போல இருந்தாலும், எண்ணற்ற உறுப்புகளை எடுத்துக்கொண்டிருப்பது போல அது இருந்தாலும் அவை இல்லா புருடன், எந்த அவயவமும் இல்லாத புருடன். மண் பானை தான், தங்கம் நகை தான். மண் அதுக்குன்னு இந்த உருவம் கிடையாது, மண்ணுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. ஆனால் பானையாகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட வடிவமானது இருக்கின்றது. இப்போ பானைங்கிற வடிவத்தை அது எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. பானைன்னு வர்ற பொழுது அதில் கழுத்து பகுதி, வயிற்று பகுதி, கீழே அடிப்பகுதி எல்லாமே இருக்குது. அதில் நம்ம பிரித்து சொல்ல முடியும். அப்படி இருக்கிறதுனால அது பானையினுடைய அவயவமாக இருக்கே இல்லையா, வாஸ்தவமான மண்ணோட அவயவமான மண்ணில் வெறும் மண்ணை மட்டும் வைத்துக்கொண்டு இதில் இது கழுத்து பகுதி, இது நடுப்பகுதி, இது அடிப்பகுதின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் மண் பானையாகிற பொழுது சொல்ல முடியும்.
அந்த ஒரு உருவத்தை ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அது உருவத்தை உடையது போல அவயவங்கள் உடையது போல இருக்குது. ஆனால் வாஸ்தவமாக அவை இல்லா இது அதற்கு வாஸ்தவமாக அதனிடத்தில் அது இல்லை. அதனால் அது எல்லாம் தரித்தும் அவயவங்கள் எல்லாம் தரித்தும் அவை இல்லா புருடன். துணியை சட்டையாக்கிட்டா அதில் காலர்னா அப்புறம் கைப்பகுதினா எல்லாம் சொல்கிறோமே. ஒரு துணிக்கு ஒரு ஆடைங்கிற வடிவம் கொடுக்குற பொழுது அதில் வேறு ஒரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கலாம். அது துணியாக இருந்தபோது என்னதுன்னா துணியில் அந்த எந்த பேரும் பொருந்தாது. அது நூலாக இருந்தால் துணிங்கிற பேரே பொருந்தாது. துணியை நூலை அடுக்கின பிறகு தானே துணிங்கிற பெயரே வருது. அப்போ நூலாக இருக்கிற பொழுது அந்த துணிங்கிற பேரும் அதற்கு பொருந்தாது. அப்புறம் என்னென்னா பஞ்சாக இருந்தால் நூலுங்கிற பேரும் அதற்கு பொருந்தாது. பஞ்சாக இருக்கிற போது அதுவும் அது இல்லை. அது பஞ்சு செடிக்குள்ளே இருக்கிற பொழுது பஞ்சுங்கிற பேரும் பொருந்தாது. அந்த செடி மண்ணுக்குள்ளே இருக்கிற பொழுது செடிங்கிற பேரும் பொருந்தாது. இந்த மண் தண்ணிக்குள்ளே இருக்கிற பொழுது மண்ணுங்கிற பேரும் பொருந்தாது. அதுக்கு முந்தின போதும் அதுதான். தண்ணீர் அக்னியாக இருக்கிற பொழுது தண்ணீருங்கிற பேரும் பொருந்தாது. அக்னி காற்றாக இருக்கிற பொழுது அக்னிங்கிற பேரும் பொருந்தாது. காற்று ஆகாசமாக இருக்கிற பொழுது காற்றுன்னு சொல்வதும் பொருந்தாது. தோன்றவருக்கு முன்னாடி இல்லையே. காற்று தோன்றின பிறகு தானே காற்றுன்னு சொல்ல முடியும். அப்புறம் ஆகாசமானது அந்த பரமானு பரபிரம்மத்தில் இருக்கிற பொழுது அல்லது மாயை இடத்துல இருக்கிற பொழுது அந்த ஆகாசங்கிற பேரும் பொருந்தாது. மாயை பிரம்மத்தினிடத்தில் இருக்கிற பொழுது மாயைங்கிற பேரும் பொருந்தாது. இப்போ இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். பிரம்மம் தான் இருக்குது. அப்புறம் பிரம்மத்துக்கு பிரம்மங்கிற பேருனா பிரம்மத்துக்கு பிரம்மங்கிற பேரும் இல்லைன்னா சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தானே. எப்போ மனுஷன் அதில் இருந்து அதிலிருந்து மனிதன் வந்த பிறகு தான் பிரம்மம் மூலமான பிரம்மம்னு சொல்கிறோம். பிரம்மம் மாத்திரம் இருக்கிற பொழுது பிரம்மம்னு சொல்கிற ஆள் யார் இருப்பா? அதனால் அதுக்கும் பேர் கிடையாது. நாமதேயம்தான், அனாமதேயம்தான். அதுக்குன்னு எந்த பேரும் இல்லை. பிரம்மங்கிற பேர் சிருஷ்டி வந்ததுக்கு அப்புறம் வைத்து கொண்ட பேர் தானே ஒழிய வாஸ்தவமாக பிரம்மத்துக்கு பிரம்மங்கிற பேரும் பிரம்மம் இன்னொருல போகிறதுனால பேர் இல்லைங்கிறது இல்லை. அது மட்டும் இருக்கிற பொழுது அதற்கு பேர் இல்லை. குழந்தை வந்ததுக்கு பிறகு தானே அப்பாங்கிற பேர் அம்மாங்கிற பேர் வருது. குழந்தை வரலைன்னாக்கா அப்பா அம்மா பேர் அப்பா அந்த ஆண் பெண்ணுக்கு பொருந்தாது இல்லை. குழந்தை வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு பேர் தாய் தந்தை அப்படிங்கிற பேர் வருது. இது மாதிரி சிருஷ்டி வந்ததுக்கு பிறகு தான் அவர் பரமாத்மானா. நான் ஜீவாத்மானு சிருஷ்டி வந்ததுக்கு அப்புறம் அவரை பரமாத்மானு சொல்கிறோம். இவனே வரலைன்னா அங்கே பரமாத்மாங்கிற பேரும் அங்கே இல்லை. அது மாத்திரம் இருக்குது. அதனால் அனாமதேயம் தான். எந்த பேரும் இல்லை, இடமும் இல்லை, காலமும் இல்லாதது தான் அந்த பரம்பொருள். அதனால் தட்டா அவயவங்கள் எல்லாம் தரித்தும் அவையிலா புருடன். அது எதுவுமே இல்லாத பரம்பொருள் புருஷன். அது எப்படி இருக்குது? முட்டா விஞ்ஞானத்து உருவாய் அது ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது. ஏன்னா அப்படி இருக்குன்னு சொன்னால் அது ஜடம்னு நினைக்கக்கூடாது. அதனால் அது சைத்தன்ய ஸ்வரூபம். முட்டானா எல்லை இல்லாத வரையறை இல்லாத அனந்தம் சைத்தன்யம், அனந்தம் ஞானம். அதில் அனந்தம் சத்து, அனந்தம் ஞானம். சத்தியம் ஞானம் அனந்தத்தில் அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம். எல்லையில்லாத இருப்பு, எல்லையில்லாத அறிவு அந்த பரபிரம்மம். அதுதான் இந்த முழுது பொருட்கும் இடமாகும். இந்த தோன்றியுள்ள அனைத்து பொருட்களுக்கும் அதுவே இடமாக இடம் கொடுத்து இருக்கின்றது. இவைகள் இருக்கின்ற இடம் அதுதான். நகைகள் இருக்கின்ற இடம் தங்கம்தான். பானைகள் இருக்கின்ற இடம் மண்ணு தான். ஒரே மண்ணில் தான் இத்தனை பானைகள் இருக்கின்றன. ஒரே தங்கத்தில் தான் இத்தனை நகைகள் இருக்கின்றன. தங்கம் நகைகளாகிற பொழுது அதில் அவயவங்கள் சொல்கிறோம், அதில் உறுப்புகள் சொல்கிறோம். இது திருகாணி அப்படின்னா அப்படி அதுக்குள்ளே நகைங்கிற வடிவத்துக்கு வர்ற பொழுது அதில் பல பெயர்கள் பல உறுப்புகள் இருக்குது. ஆனால் தங்கத்தில் வாஸ்தவமாக அவைகள் இல்லை. இந்த நகைகள் அனைத்தும் தங்குவதற்கு இடம் கொடுத்திருப்பதாக அந்த பிரம்மமானது இருக்கின்றது. அதனால் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பரம்பொருளில் இருக்கின்றது. முழுது பொருட்கும் இடமாகும். எட்டா இதற்கு விஞ்ஞான சார மஜ்ஜை இவை எல்லாம் இருக்கு. அதற்குள்ளே இது இருக்குது என்பதற்காக இந்த சொல்கிறார். இவை அனைத்தும் மஜ்ஜைன எட்டாமல் சாமான்யமாக அறிந்து கொள்ள முடியாததாக அதிசூக்ஷ்மமாக இருக்கின்ற இதற்கு, இந்த விஞ்ஞானத்திற்கு இவை அனைத்தும் மஜ்ஜைன, இந்த அனைத்தும்
மஜ்ஜையை போல இருக்கின்றன. மஜ்ஜைங்கிறது எலும்புக்கு உள்ளே இருக்கிறத மஜ்ஜைன்னு சொல்கிறோம்ல, இப்போ அது அதற்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அந்த எலும்புக்கு உள்ளே இருக்கிற அந்த கொழுப்புக்கு மஜ்ஜைன்னு பேர். அந்த மாதிரி இந்த பிரம்மத்தினிடத்தில் இவைகளெல்லாம், இந்த நாம ரூபங்கள் எல்லாம் அதனிடத்தில் இருக்கின்றன என்று அர்த்தம். அந்த பிரம்மத்தை பற்றி மேலும் சொல்லி நிறைவு செய்கின்றார். கதை முடிகின்றது. ஆறு கேள்விக்கும் பதில் வந்துருச்சு. அதனால் எதனிடத்தில் அனைத்தும், சுருக்கமாக சொன்னால் எதனிடத்தில் அனைத்தும் இருக்கின்றன, பிரம்மத்தினிடத்தில் அனைத்தும் இருக்கின்றது. பிரம்மங்கிற ஒரு பொருள், இது அனைத்திற்கும் ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கின்றது. நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இருக்குங்கிறது மட்டும்தான். இங்கே கேள்வி என்னன்னா, இவைகள் எங்கே இருக்கின்றன, அல்லது எதனிடத்தில் இருக்கின்றன, அல்லது இவைகளுக்கு மூலமாக ஒன்று இருக்கின்றதா இல்லையா, இதுதான் மூல கேள்வி. நாஸ்திகருக்கு இருக்கிற கேள்வி அதானே. நாஸ்திகனும் ஆராய்ச்சி பண்ணுற பொழுது உலகம் இருக்கிறதுனா உலகத்திற்கு மூலமாக காரணமாக என்ன இருக்கின்றது, உலகமே இருக்கிறதுனா. இயற்கைவாதிகள் அப்படி சொல்கிறான். இது தோன்றியதுங்கிறது இல்லை, இது இருக்கிறதுன்னு இல்லை, இது இருக்குது. அதெல்லாம் இயற்கை இருக்குன்னா இயற்கையாகவே இருக்கிறது. இதற்கு ஒரு மூலம், இதற்கு ஒரு காரணம்ங்கிறது இல்லை. இது எப்பொழுதுமே, இந்த உலகம் இப்போ எப்படி இருக்கோ அதை போலவே எப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னாக்க அதற்கு ஒரு மூலம்ங்கிறது இல்லை. அப்படி சரியானா இல்லை, மதங்கள் அதை மறுக்கின்றன. அப்போ இந்த உலகத்திற்கு மூலம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கிற பொழுது நாஸ்திகர்கள் அப்படி ஒன்றும் இல்லை, உலகமே இருக்கிறது இயற்கைவாதிகள் சொல்லுகிறார்கள், லோகாயத்தவாதிகள் சொல்லுகிறார்கள். இல்லை, ஒரு மூலம் இருக்கிறது, ஒரு மூலம் இருக்கிறதுன்னா அந்த மூலம் எத்தனைங்கிற அடுத்த கேள்வி, ஒன்றா ரெண்டா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்புறம் அந்த மூலத்துக்கும் இந்த இதற்கும் சம்பந்தம் என்னங்கிற கேள்வி வருது. அந்த மூலமாக இருந்து அதிலிருந்து இது தோன்றி வந்தது, அதனால் இதுவும் தனியாக இருக்குது. தோன்றி வந்த பிறகு இது தனியாக சத்தியமாக இருக்குது, அது தனியாக இருக்குன்னா. ஒரு மரத்தில் இருந்து விதை விழுந்தது, அதுலேருந்து இன்னொரு மரம் வந்ததுன்னா மூலமரம் அப்படியே இருக்குது, வந்த மரம் அப்படியே இருக்குது, அதனால் 2 மரம் ஆச்சுன்னா துவைத்தம். அதனால் பரம்பொருள் இருக்குது, அவர் சத்தியமாக இருக்கிறார். அவரிடத்தில் இருந்து தோன்றி வந்த உலகம், அவரிடமிருந்து தோன்றி வந்தது தான், அவர் தான் தோற்றுவித்தவர். ஆனால் அவரிடமிருந்து தோன்றி வந்த பிறகு உலகம் தனியாக சத்தியமாக இருக்குது, பரம்பொருள் தனியாக சத்தியமாக எங்கேயோ வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ இல்லை பரலோகத்திலேயோ எங்கேயோ அவர் தனியாக இருக்கிறார்னா தோற்றுவித்தவர் அவர் தான். ஆனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் வேறு, அவர் வேறுனா துவைத்த சித்தாந்தம். இல்லை, அவர் தன்னிடத்தில் ஏகதேசமாக தன்னிடத்தில் ஒரு சின்ன பகுதியாக, ஒரு பகுதியில் அவர் தோற்றுவித்து கொண்டாருனாக்கா விசிஷ்டாத்வைத்தம். அவர்களுடைய ஒரு அங்கமாக அவர், ஏன்னா அவர் சர்வ வியாபின்னு ஆயிடுச்சு. மகாவிஷ்ணுனாக்கா அவர் சர்வ வியாபிங்கிறது வருது. சர்வ வியாபிங்கிற பொழுது தோற்றுவிக்கப்பட்ட பொருள் தனியாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. தனியாக போனால் அங்கே இருக்குன்னா இவர் அங்கே இல்லைன்னு அர்த்தமாயிரும். அவருக்கு வேறா இருக்குன்னா இவருக்கு சொன்ன சர்வ வியாபிங்கிற லட்சணமானது பொருந்தாமல் போய்விடும். அதனால் விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்கிறாங்க, அவரிடத்தில் இது இருக்கின்றது. தங்கம் இருக்குது, தங்கத்தில் ஏகதேசமாக ஒரு நகையானது தோன்றி இருக்கிறது. அப்படித்தானே? தங்கம் அது பெருசாக இருக்குது, சர்வ வியாபகமாக நிறையா இருக்குது, எல்லா இடத்துலையும் எங்கும் இருக்குது, மண்ணுக்குள்ளே எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ தங்கம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த தங்கத்தில் ஒரு பகுதியாக ஒரு சிறு நகையானது தோன்றி இருக்குது. அல்லது ஒரு நகைக்கடையில் இருக்கக்கூடிய நகைனா எவ்வளவு பெரிய கடையாக வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க அவ்வளவு நகையும் ஒட்டுமொத்த தங்கத்தோட அளவில் பார்க்கிற பொழுது ஒரு ஏகதேசம், ஒரு சின்னது தான். அந்த மாதிரி மகாவிஷ்ணு பெருமாள் சர்வ வியாபகமாக இருக்கிறார். அவரிடத்தில் இந்த பிரம்மாண்டமானது, பிரபஞ்சமானது ஏகதேசமாக ஒரு பகுதியில் ஒட்டி கொண்டிருப்பதாக, அவரை சார்ந்து இருப்பதாக இருக்கிறதுனா விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் நம்ம என்னன்னா தங்கம்தான் இருக்குது, நகையை இல்லைனா. நகைங்கிறது வெறும் தோற்றம், அது சத்தியங்கிறதா. வித்தியாசம் என்னென்னா அது ஏகதேசமாக எது வந்திருக்கோ அது சத்தியமாக இருக்குது, அதை விட்டுட்டு இது தனித்த ஒரு சத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறது துவைத்த சித்தாந்தம். நம்ம என்ன சொல்கிறோம், அது இருக்குது சரி, அது தோற்றமாக இருக்குது, தோற்றம் மாத்திரமாக இருக்குது, அதை விட்டுட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு சத்தா கிடையாது. அப்போ என்னது, அதுவே இதுவாக இருக்கிறது. அந்த பிரம்மமே இது உலகமாக, தங்கமே நகைகளாக இருக்கின்றது. நகைக்குன்னு தனித்த சொந்தமான ஒரு இருப்பு கிடையாது, அது வெறும் தோற்ற மாத்திரம். அதே மாதிரி உலகம் ஜீவன்கிறது ஒரு தோற்ற மாத்திரம்.
இங்கே சத்து வஸ்து எத்தனைனா ஒரே ஒரு சத்து வஸ்து தான். இருக்கிற பொருள் பரம்பொருள், சத்தியமாக உண்மையாக இருக்கிற பொருள் ஒன்றே ஒன்று தான், அது பிரம்மம். அதனால் அந்த தோன்றி இருக்கின்ற நாமரூபத்தோடு இருக்கின்ற ஒரு வஸ்து, அந்த தோன்றி இருக்கிற ஒன்று நான் அதற்கு வேறானவன்னு நினைக்கிறது, அதுதான் துவைத்த தோற்றம். அது புத்தியில் அஜானத்தினால் ஏற்பட்டதே ஒன்று அன்றி வாஸ்தவமாக இல்லை. ஒரு நகை தங்கத்திலிருந்து தோன்றின பிறகு நான் தனி ஆளுன்னு நினச்சா அது அஜானம் அன்றி வேறொன்றும் இல்லை. வாஸ்தவமாக நகை தங்கம் தான், தனியாளாக அது ஆகவே முடியாது. தனியாளானால் அது இருக்கவே இருக்காது. ஏன்னா அது நகையில் இருக்கிற பொழுதும் அது வாஸ்தவமாக இல்லை. தங்கம் தான் நகையாக இருக்கின்றது. அதனால் தனிங்கிறது இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே பொருள்தான். அதுதான் இங்கே கேள்வி. அதனால் வேதாளத்தோட கேள்வி, இந்த பிரபஞ்சம் அநேகமாக இருக்கலாம், நாமரூபங்களாக பல தோற்றங்களாக விளங்கி கொண்டிருந்தாலும் இதற்கு மூலமானது, இதற்கும் காரணமானது, இதற்கு ஆதாரமானது எது? அப்படி ஒன்று இருக்கான்னா இருக்கு, அது பிரம்மம். அதனிடத்தில் இவைகளெல்லாம் பெரும் தோற்றமாக இருக்கின்றன. அந்த பிரம்மத்தை புரிந்து கொண்டு கடைசியாக முடிக்கிறார். 26வது பாடலை பார்த்து நம்மளும் முடிப்போம். இயல் விஞ்ஞான மாத்திரத்தின் இடையே உலகம் இருக்குமென உயர் மன்னவன் ஓதலும் கேளா உளத்தே தன்மை உணர்வுற்று மயலில் விசாரத்தால் சாந்த மன வேதாளம் தனியிடம் போய் துயர்கொள் பசியை மறந்து அசையா தூய தியானத்திருந்ததுவே. இயல் விஞ்ஞான மாத்திரத்தின் இந்த விஞ்ஞானம் சைத்தன்யம், ஆத்மா, பிரம்மம். இது எப்படி இருக்குது? இயல்னா இயற்கையாக இயல்பாக இருக்கிறது, அது தோன்றி வந்தது கிடையாது. மற்றதெல்லாம் அதனிடத்திலிருந்து தோன்றி வந்தது. இந்த பிரம்மமானது இயற்கையாக இருக்கிறது, சுயம்புவாக இருப்பது. அதுதான் இயல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். விஞ்ஞானம்னா இயல்பாக எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய மாத்திரமான பிரம்மத்தினிடத்தில் உலகம் இருக்கும். இந்த உலக தோற்றங்கள் அனைத்தும் இருக்கின்றன. அப்போ உலகத்திற்கு மூலமாக காரணமாக அந்த பிரம்மமானது ஒரு காரணம் இருக்கிறது, அது பிரம்மம், அது சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கும் என உயர் மன்னவன் ஓதலும். இதை இவ்வாறு அதனுடைய வேதாளத்தினுடைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த நல்ல மேலான புத்தி சக்தியுள்ள நல்ல பக்குவம் உள்ள தர்மம் அறிந்த அந்த ராஜா மன்னவன் பதில் கூறவும் கேளா உளத்தே தன்மை உணர்வுற்று கேளான கேட்ட, அதை கேட்டு அறிந்து உளத்தே தன்மை உணர்வுற்று அந்த தன்னுடைய மனதிலே தன்னுடைய தன்மையை அறிந்து தான் யார் என்பதை தெரிந்து கொண்டது. அதனால் இந்த வேதாளத்தோட கேள்வி ஆத்மாவை பற்றிய கேள்வி. இந்த உலகத்திற்கு மூலமாக தனக்கு மூலமாக என்ன இருக்கின்றது என்று கேட்கிறது. அதனால் கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனகன்னு சிஜன் கேட்குறானே, அனைத்திற்கும் இந்த எதனால் தூண்டப்பட்டு இந்த உடம்பு மனசு இருக்கிற மாதிரி அதோட கேள்வி வேறு மாதிரி கேட்ட கேள்வி தான் வேறு மாதிரியே ஒழிய அடிப்படை விஷயம் ஒன்று தான். எல்லாத்திற்கும் மூலமாக எனக்கும் மூலமாக எது இருக்கின்றது. அதனால் உளத்தே தன்மை உற்று உள்ள தன்மை உணர்வுற்று தன்னுடைய மனதில் தன்னை பற்றிய உணர்வை அடைந்து தன்னுடைய சொரூபத்தை அறிந்து மயலில் விசாரத்தால் மயக்கம் நீங்கிய மயக்கம் போக்கிய விசாரத்தினால், இந்த விசாரத்தினால் அதனுடைய ஐயமானது போய்விட்டது, அதனுடைய சந்தேகமானது போய்விட்டது. அனைத்திற்கும் மூலம் எது, அனைத்தும் எங்கே இருக்கின்றது என்ற அந்த கேள்விக்கான சரியான தெளிவான விடையை அது அறிந்து கொண்டது. ஆகவே அது ஞானியாக ஆகிவிட்டது. அதனால் சாந்த மன வேதாளம், அதனால் சாந்தத்தை அடைந்த மனமாகிய வேதாளம், சாந்த மனதை அடைந்த வேதாளம். சாந்த மன வேதாளம்னா சாந்த மனதை அடைந்த வேதாளம் அல்லது மனமே வேதாளம். நம்ம மனசு தான் இந்த வேதாளம். யாருன்னாக்கா முமுக்ஷு தான் வேதாளம். இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் திரிந்து கொண்டு இருக்கிறானே முமுக்ஷு, அவன் தான் வேதாளம்.
வேதாளம். இந்த வேதாள கதை விக்ரமாதித்தன் வேதாள கதை தெரியுமே, அதுக்கு வேலையே என்னன்னா கேள்வி கேட்குறது தான். விக்ரமாதித்த குழப்பமான ஒரு கதையை சொல்லி அதுக்கு பதில் என்னன்னு கேட்கறதுங்கிறது தான். அந்த தேடுதல், விடை என்னன்னு தேடுகின்ற அந்த மனசு, அதுதான் வேதாளம். இந்த வேதாளம் ஆகிய மனது இந்த ராஜாவை குருவாக கொண்டு அதனிடத்தில் அதனுடைய கேள்வியை கேட்டு அதற்கு சரியான பதிலையும் பெற்று சாந்தத்தை அடைந்திருக்கின்றது. அதனால் மனமாகிய வேதாளம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, தனி இடம் போய் துயர்கொள் பசியை மறந்து, அது பசிக்கு சாப்பிட்றதுக்காக வந்தது, வயிற்று பசிக்காக உணவு உண்ண வந்தது. செவிக்கு உணவில்லாத பொழுதுனா செவிக்கு உணவு கிடைத்து விட்டது, அதிலேயே அது திருப்தி அடைந்து விட்டது. ஆகவே உடல் பசியை மறந்து விட்டது. ஏன்னா உடல் நான் இல்லைன்னு தெளிந்து விட்டது. அதனால் மன வேதாளம் தனி இடம் போய் துயர்கொள், துன்பத்தை தருகின்ற பசியை மறந்து, தன்னுடைய பசிங்கிறது இது உடல் பசிங்கிறது மட்டுமல்ல, மனப்பசி, எல்லா பசியும் எடுத்துக்கொள்ளலாம். மனப்பசி, தாகம், அந்த ஞான தாகம் அது நீங்கிவிட்டது, திருப்தியானது ஏற்பட்டு விட்டது. அதனால் அசையா தூய தியானத்து இருந்ததுவே, தூய்மையான தியானத்தில் மனதை இருத்தி அது அவ்வாறே இருந்து விட்டது. அதனால் இந்த மனதானது, மனமாகிய வேதாளமானது பல்வேறு ஐயங்களோடு சுற்றி கொண்டிருக்கின்றது. ஒரு குருவை அணுகி தன்னுடைய ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுகின்ற பொழுது தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம், உலகத்தினுடைய யதார்த்த ஸ்வரூபம் விளங்குகின்றது. அதுக்கப்புறம் அந்த தத்துவத்திலேயே மனதை நிறுத்தி அது நிர்த்தியாசனத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். தூய தியானத்து இருந்தது வேணா, அது எப்பொழுதும் தத்துவ விசாரத்திலேயே, தத்துவ சிந்தனையிலேயே, அந்த ஆத்ம தியானத்திலேயே அது நின்று விட்டது, இருந்து விட்டது. இது வேதாள கதை. அதனால் நிர்வாண பிரகரணத்தில் வேதாள கதை, நல்ல நிர்வாண பிரகரணமே மோட்சத்தை பற்றிய விஷயம்தான். எவ்வாறு ஒவ்வொரு கதையிலையும் பல கதைகள், இது 7வது கதை, இதுக்கு முந்தின கதைகள்லையும் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சந்தேகம் தெளிவடைந்து மோட்சத்தை அடைந்த நிர்வாண நிலையை அடைந்தது எப்படின்னா, அந்த மாதிரி இந்த வேதாளம் நிர்வாண நிலையை அடைந்த கதை முற்றும். ஒரு சிறிய அத்தியாயம், சிறிய கதை தான். ஒரு வேதாளத்தினுடைய கேள்வி, பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் எது என்பது. பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் பிரம்மம். இந்த கேள்வியினுடைய, இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கம் எப்படி இருந்ததுன்னா, சுளுத்தி மௌனம். சுளுத்தி மௌனத்தை பற்றி பேசலாம். சுளுத்தி மௌனங்கிறது மனசு தான் இந்த உலகங்களை தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறது சென்ற அத்தியாயத்தில் வந்த விஷயம். அப்போ உலக கல்பனை இல்லாமல் மனது இருக்கின்ற பொழுது அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு மௌன நிலையை அடைகிறது. சுளுத்தி மௌனம். சுளுத்தி மௌனம், காஷ்ட மௌனம், வாக் மௌனம், இந்த இந்திரிய மௌனம் இருக்கிற மாதிரி சுளுத்தி நிலையில் இருக்கின்ற மௌன நிலை, அதாவது ஆத்ம ஞானத்தினால் இருக்கின்ற மௌன நிலை சுளுப்தி மௌனம், சுசுப்தி மௌனம்னு சொல்லப்பட்டது. அந்த மௌனத்தை அடைவது எப்படின்னா, இந்த ஆத்ம ஞானத்தினால் ஒருவன் சுசுப்தி மௌனத்தை அடைகின்றான். இதெல்லாம் தோற்றம் என்று புரிந்து கொண்டு இந்த தோற்றங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவிடத்தில் மனதை நிறுத்துகின்ற பொழுது அந்த சுளுத்தி மௌனமானது சித்திக்கின்றது. அதனால் கதையோட தொடக்கமாக தான் சுளுத்தி மௌனம்ங்கிறது எப்படி வரும், அது என்னங்கிறது, சொரூபத்தை பற்றிய ஞானத்தினால சுளுத்தி மௌனமானது ஏற்படுகின்றது. சரி, அடுத்த கதை பகீரதன் கதை. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், தொடங்கி வைக்கலாம். பகீரதன் 8வது கதை பகீரதன் கதை. அசைவிலா உள்போதத்தால் அனைத்தினும் உளத்தை வாங்கி இசைவ செய்து இச்சையின்றி இளைப்பற புந்தியாரி விசையிலா நெஞ்சால் நெஞ்சை விண்ணென விமலமாக்கி அசைவரு மௌனியே கண் சாந்தமே வடிவமாகி சமணுமா இதயம் விண்போல்
சாலவும் தெளிந்து நிற்பாய் நிமலமாம் புத்தி திண்மை நிறைவுற்று மூடமின்றி அமர வந்தன பின் செல்லும் அரசனாம் பகீரதன் போல் குமரனே அரியதேனும் குறைவரப் பெறலாம் என்றார். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே பிரம்மபத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.